கிறிஸ்துக்குள் அன்பாளைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பை வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஓமை பார்க்க போகிறோம். மாதத்துக்கு ஒரு ஓமை பார்க்கலாம் என்று தீர்மானித்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு ஓமை தானே பார்க்கோம். காணாமல் போன வெள்ளி காசு என்ற தலைப்பின் கீழே நினச்ச போகிறோம். இந்த வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போனதை பற்றி தான் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா, முதலாவது காணாமல் போன ஆடுங்கிற விஷயத்தை போட்டிருக்கு பார்க்கும். அது உண்மை சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம ஏற்கனவே நம்ம போனதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோன்னு பார்க்கும். அது ஆதாமினுடைய சந்ததியை அதை அடையாளப்படுத்து. காணாமல் போன ஆடு ஆதாமின் சந்ததியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்றைக்கி பார்க்க வேண்டிய பாடம்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன வெள்ளி காசுன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ஓமை அந்த பாடத்தில் இருக்குதுன்னு பார்க்கும். இந்த 15ஆம் அதிகாரத்தில் மூன்றாவது பார்த்தீங்கன்னா, காணாமல் போன இளையகுமாரன்கிற விஷயத்தை இருக்குதுன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ காணாமல் போன இளையகுமாரங்கிறதான ஒரு பாடம் நம்ம ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். அது நீங்கள் பாருங்கள். அதில் இளையகுமாரன் ஆதாம் சந்ததியும் மூத்த குமாரன் தேவதூதர்களை அடையாளப்படுத்தி அதில் பேசியிருப்போம். அது என்னங்கிற விஷயத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அதை நீங்கள் நினச்சிடலாம், நீங்கள் கேட்கலான்னு பார்க்கும். இன்றைக்கி காணாமல் போன வெள்ளி காசு குறித்து பார்க்கலாம். லூக்கா 15, 8, 9, 10 வசனங்களை படிக்கலாம். லூக்கா அதிகாரம் 15 வசனங்கள் 8 முதல் 10 முடிய. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அன்றைய ஒரு ஸ்ரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதை தேடாமல் இருப்பாளோ அது விஷயம் சொல்கிறாரு. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரரை கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்ங்கிற விஷயம் சொல்கிறாருன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சூழலை ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ 15ஆம் அதிகாரம் ஃபுல்லாக காணாமல் போனதை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று 10 வெள்ளிக்காசு என்றால் என்ன பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போச்சுன்னு பார்க்கும். அது ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காணாமல் போனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ காணாமல் போகுது இல்லை, போனால்னு சொல்லி ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் அங்கே போட்டிருக்குன்னு பார்க்கும். அப்படி காணாமல் போயிட்டுனா விளக்கை கொளுத்தி அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கின்றிருக்கு. அப்போ விளக்கை கொளுத்தணும், வீட்டை பெருக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ ஜாக்கிரதையை தேடாமல் இருப்பாளோங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரன் வீட்டில் நடக்கிற சம்பவம் பார்க்கும். ஆயக்காரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்து வந்தார்கள். அப்போது அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஓமைகள் தான் இந்த ஓமைகள்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஆடுங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் இது இஸ்ரேல் ஜனங்கள் மேய்ப்பராக இருக்கிற அப்படின்னால அவங்கள்ட்ட அவங்களுடைய விஷயத்தை வச்சு சொல்கிறார். ஒரு ஆடு காணாமல் போனால் எப்படி நீங்கள் தேடாமல் இருப்பீங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ வெள்ளிக்காசு உண்மையை சொல்கிறாரு. ஏன்னா அங்கே ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சத்திய வசனங்களை கேட்குறவங்களா இருக்கான்னு பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, உபதேசம் கேட்குற சீஷிகளே என்ன இருந்தாங்கன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடையும் போச்சுல கூட, சிலுவையை தூக்கி கொண்டு செல்லும் போச்சுல கூட சில ஸ்திரீகள் அழுதுகிட்டு வராங்க, எருசலேம் குமாரத்தை அழுதுகிட்டு வராங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷிகள், அதாவது எருசலேமில் சீஷிகள் தூரத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய வச்சு தூரத்தில் இருந்து பார்க்குறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தா அங்கே ஸ்திரீகளுக்கும் ஒரு மெசேஜை அங்கே பாஸ் பண்ணிட்டாங்க.
அவங்களுக்கு ஒரு ஓமை சொன்ன விஷயமா தான் இங்கே சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடைமுறையில் நடந்த அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய வழக்கம், திருமணத்தின் வழக்கத்தினுடைய காரியங்கள் சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு வந்துட்டு அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த மணவாளன் வந்துக்கிட்டு 10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ 10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து நெத்தியில் அணிவாங்க பார்க்கும். அது அந்த அப்படியே ஒரு அந்த இதில் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சடங்காச்சாரத்தில் இருக்குது. நம்மள எப்படி இந்த கொலுசு இந்த நெக்லஸ் ஜுவல்ஸாக இருக்கோ அதே மாதிரி அந்த நெத்தியில் கட்டுற மாதிரியே அணிச்சது அந்த வெள்ளிக்காசுகள் அங்கே இருக்குன்னு பார்க்கும். அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதை வாங்கி அந்த அந்த ஸ்திரீகளுக்கு நினச்சிடுவாங்க நிச்சயம் பண்ணால் அவங்கள்ட்ட கொடுக்குறன்னு பார்க்கும். அது மணவாளன் வந்து ஒரு வெகுமதியாக அங்கே கொடுக்குறான்னு பார்க்கும். அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க நெத்தியில் அணிவாங்கன்னு பார்க்கும். அப்போ நெத்தியில் அணியும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படும் பார்க்கும். அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ வந்துக்கிட்டு பிறர் முகம் பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கும். ஏன்னா திருமணத்துக்கு வந்து அவங்களுக்கு நாள் குறிக்கப்பட்டாது. அந்த நாள் குறிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த மணவாட்டி அந்த மணவாளனும் அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்வான்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா நிச்சயம் எப்போ பண்ணுறாங்கன்னா திருமண நாளுக்கு முன்னாடி எதாவது என்ன பண்ணுறாங்க ரிசப்ஷன் இந்த நிச்சயதார்த்தம் வச்சிடுறாங்கன்னு பார்க்கும். அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அப்போ முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவங்க வந்து நிச்சயம் பண்ணுவாங்க. நம்ம நாட்டு வழக்கம்படியில் அப்படி தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா நிச்சயம் பண்ணுவாங்க, மாலை மாற்றுவாங்க, மோதிரம் அணிவாங்க. அப்போ நிச்சயம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க, பழவாங்க, ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிற மாதிரி அங்கே வச்சுட்டு பின்னாடி நினச்சா திருமணம் பண்ணுவாங்க பார்க்கும். இப்போ இந்த செல்ஃபோன்லாம் வந்ததுனால அதுக்கு இல்லைன்னு பார்க்கும். அப்போ முன்னாடி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நிச்சயம் பண்ணுறாங்க, இங்கே செல்ஃபோனில் பேசி அவங்கள வந்து ஒருவருக்கொரு வந்து புரிஞ்சுக்கொள்வான்னு பார்க்கும். அன்றைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொரு புரிஞ்சு கொள்வதற்காகவும் 2 வீட்டுக்காரரும் புரிந்து கொள்வதற்காகவும் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே நிச்சயம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த திருமண சம்பிரதாயம் நடக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 10 வெள்ளிக்காசை நெத்தியில் தான் அணிஞ்சிருக்கணும். அந்த பெண்ணு வந்துட்டு படுக்கும் மூச்சில் அதை தான் போட்டு படுத்துக்கணுமோ. அப்போ அரண்டு புரண்டு படுக்கும் மூச்சில் ஒரு வெள்ளிக்காசு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் குளிக்கும் போச்சில் கலட்டி வைக்கும் போச்சில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த வெள்ளிக்காசு வந்துக்கிட்டு மிஸ் ஆகிட்டுனா தொலைஞ்சிட்டுனா அவன் நினச்சிடாங்க அவங்க லைஃபு வந்துட்டு தொலைஞ்ச மாதிரின்னு பார்க்கும். ஏன்னா அந்த வெள்ளிக்காசை தொலைஞ்சிட்டுனா கண்டிப்பாக அது தேடணும்னு பார்க்கும், தேட வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா அவருடைய லைஃப்னு பார்க்கும், வாழ்க்கை பிரச்சனைன்னு பார்க்கும். அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேட வேண்டியிருக்கு. சப்போஸ் வந்துட்டு வெள்ளிக்காசை வந்துட்டு கேர்லெஸ்ஸாக தவற விட்டாங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி அந்த வெள்ளிக்காசை தொலைஞ்சிட்டாங்கன்னா அவர் எப்படி எடுத்துக்கொள்வாருன்னு தெரியாது. ஏன்னா அந்த வெள்ளிக்காசை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல விஷயங்களும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்காசை வந்து தொலைச்சான்னா அந்த பொண்ணு வீட்டுக்காருக்கு இமேஜை ஃபாயில் பண்ணுற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்காசை வந்துட்டு கண்டிப்பான முறையில் அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு நெத்தியில் பொறிக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி காசில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குடும்பத்தினுடைய அந்த காரியங்கள் வந்து என்ன பண்ணுவோம் பொறிக்கப்பட்டிருக்குமான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு யூதருடைய கலாச்சாரத்தில் ஒன்றுன்னு பார்க்கும். அதே மாதிரி குடும்பம் மோதிரம்னு சொல்லி ஆண்கள் வந்துட்டு ஒரு அணிந்திருப்பாங்களான்னு பார்க்கும். அது அவங்களுடைய வழக்க செயலாக இருக்குன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்து காரியத்துக்காக அந்த பெண்ணுக்காக இவங்க வந்துட்டு அந்த வெள்ளிக்காசை வந்து மணவாளன் வீட்டுக்காரங்க தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ ரெடி பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுடைய குடும்பத்து காரியங்களை அந்த காரியங்களை அது நினச்சிவாங்க நேற்றில் பொதியிருப்பாங்க. அங்கே வந்து அந்த வெள்ளிக்காசில் பதிச்சிருப்பாங்கன்னு பார்க்கும். ஏன்னா 12 கோத்திரம் இருக்குல்ல, அந்த கோத்திரத்தை பேரை கூட அனுப்பிச்சிருக்கலாம், அவங்க வந்துட்டு அதை பதிச்சிருக்கலாம்னு பார்க்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்காசை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே அந்த யூத ஸ்திரீகள் வந்துட்டு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன ஸ்திரீகள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா முக்காடிட்டு கொள்வாங்க, அது வழக்கம்னு பார்க்கும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நிச்சயிக்கப்பட்ட இந்த 10 வெள்ளிக்காசை அவங்க நெத்தியில் கட்டியிருப்பாங்க பார்க்கும். திருமணம் ஆகாதவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான முக்காடு அணிவது கிடையாது, அவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு பார்க்கும். இதை வச்சு தான் என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஸ்திரீகள் தெரிஞ்சு அந்த ஒரு வீட்டில் திருமணமாக ஸ்திரீ இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் பொண்ணு கேட்பாங்கன்னு பார்க்கும். எதன் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா
அதை முக்காடிடாமவும் இந்த திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வெள்ளி காசு கட்டியிருப்பாங்கன்னு பார்க்கும். நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தாலி கட்டுறாங்கல்ல, அதே மாதிரி தான் அவங்க இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி காசு வந்து தான் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அது கல்ச்சர் முறையில் தாலி மாதிரி தான் பார்க்கும். அதான் வந்து எப்போவும் அணிந்திருப்பாங்கன்னு பார்க்கும். இதுதான் அவங்களுடைய அதோடைய கலாச்சாரத்தில் ஒன்றுன்னு பார்க்கும். இவங்க நெத்தியில் அணிகிற விஷயத்தையும் பார்க்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி காசு வந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து காலத்தில் வந்துக்கிட்டு ஒரு வெள்ளி காசினுடைய மதிப்பெண் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்துக்கிட்டு சம்பளமாக அங்கே இருக்குதுன்னு பார்க்கும். 10 வெள்ளி காசுன்னு பார்த்திங்கன்னா 10 நாள் சம்பளத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 10 நாள் உடைய சம்பளத்தை வந்துட்டு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெள்ளி காசு வாங்கி அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறான்னு பார்க்கும். இது வந்து குறைந்தது 10 வெள்ளி காசு. அவங்க வந்துக்கிட்டு அவங்களோட தகுதிக்கு தக்கன்னு என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெண்ணுக்கு நினச்சிடாங்க வெகுமதி கொடுப்பாங்க பார்க்கும். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யானவங்க என்ன பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க தங்கமாக நினச்சிடுவாங்க பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஸ்திரீக்கு கொடுப்பாங்கன்னு பார்க்கும். அவங்களுடைய வழக்க செயலாக இருக்குன்னு பார்க்கும். இந்த வெள்ளி காசு இந்த நெத்தியில் அணியிருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு இதை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாங்களாம். இன்னொன்று வந்துட்டு இந்த 25 ஜுவல்லிஸ்லேயும் அந்த நெத்தியிலே கட்டி அதை அவங்க வந்துட்டு அதை இது பண்ணியிருப்பாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த 50 ஜூலிக்கும் அதை கட்டி அந்த திருமணம் அந்த நடந்த அந்த சம்பிரதாயப்படி அணிச்சிடுவாங்க, விழாவாக அங்கே வந்துட்டு அவங்க எடுத்துக்கொள்வாங்கன்னு பார்க்கும். இந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு வந்துட்டு நினச்சிடாரு பொண்ணு பார்க்க போகிறாங்க. எலியேசர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் நினச்சிடாரு பொண்ணு பார்க்க போகிறாரு. அந்த மெசொப்பொத்தாமியா அந்த ஊருக்கு வந்து போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துறவு வண்டியில் இருக்காங்க. அப்போ ரெபேக்காள் வராங்க. இதுதான் அவங்க சொந்த உறவினார் பொண்ணுன்னு தெரியாது. அப்போ அந்த பொண்ணு அழகாக இருக்கிறனால என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ புருஷனை அறியாத ஸ்திரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை அறிந்து தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட தண்ணி கேட்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீயை பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீக்கு வெகுமதி கொடுக்காங்க. வெகுமதின்னா அவங்களுக்கு வந்துட்டு காதணி கொடுக்காங்க, அதுக்கப்புறம் கைக்கு வளையல் கொடுக்காங்க. அவங்க சகோதரன் லாபானுக்கு நினச்சிடாங்க உச்சிதமான காரியங்கள் கொடுக்காங்க. அவங்க தாய்க்கெலாம் ஒரு நினச்சிடாங்க அவங்க ஆடைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கும் ஜுவல்ஸ்லாம் கொடுக்கான்னு பார்க்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூதருடைய சடங்காச்சாரத்தில் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து நினச்சிடுவாங்கன்னா இவங்க வந்துட்டு ஆண்களை வந்து பெற்றுக்கொள்வான்னு பார்க்கும். நம்ம நாட்டிலலாம் நினச்சிடாங்க பெண் வீட்டுக்காரங்க தான் ஆண்களுக்கு வரதட்சணை கொடுக்காம பார்க்கும். அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மீட்டுக்கொள்ளன்னு பார்க்கும். இதே மாதிரி தான் இன்றைக்கி முஸ்லீமில் சிலவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கும். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, அவங்க வந்துட்டு அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு திருமணமாக ஸ்திரீங்க வந்துட்டு முக்காடு அணிவது இல்லைன்னு பார்க்கும். இதான் விஷயம்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 வெள்ளி காசு என்றால் என்ன பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனது அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு, அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் விளக்கை கொளுத்தி அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கி அந்த விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக தேடுற விஷயம்னா அவள் லைஃபே போகிற விஷயம், அதாவது அவள் லைஃபே போகிற விஷயம். அதனால் என்ன பண்ணுறாங்க கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதை தேடுறாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சொல்ல இப்படி ஏன்னா யூத சடங்காச்சாரத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி காசுகளை கொடுத்து என்ன செய்கிறாங்க பெண்களை வந்துக்கிட்டு மீட்டுக்கொள்கிற விஷயம் அவங்கான விஷயத்த நம்ம வேதத்தில் எங்கேயாட்டி இருக்கா அவங்கான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கல்யாண முறைமையில் அந்த மாதிரி வெள்ளி காசு கொடுத்து என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்திரீயை வாங்குகிற விஷயத்தில் எங்கேயுமே அந்த பெரிய லெவலில் ரெக்கார்டு இல்லை. ஒரு சில இதில் இருக்குது, நம்ம அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 நம்ம வந்து பார்க்க போகிறோம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, ஏன்னா வந்துட்டு ஓசியா தீர்க்கதரிசிட்ட என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா நீ வந்துக்கிட்டு ஒரு வேசியை கண்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா நீ வந்துக்கிட்டு அவளை வந்து திருமணம் செய்யி அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. அது திருமணம் செஞ்சு வந்து பிள்ளைகள் பெரு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. ஏன்னா அந்த வேசியை யாருக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிலாட்டமாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போது என்ன செய்கிறாங்க ஒரு வேசியை போய் அவர் என்ன செய்கிறாரு அவர் விலை கொடுத்து அவர் வாங்கி அவரோட குடும்பம் நடத்துகிறாரு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்படுது. படிக்கிறேன். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேர்வுகளை மதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேலர் புத்திரர் பேரில் கர்த்தர் வைக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய்
தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளுக்கும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1 கலம் வார்கோதுமைக்கு கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனை சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நான் காத்திருப்பேன் என்றார்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் போய் ஒரு வேசியை பார்க்குறாரு. வேசிகிட்ட போய் 15 வெள்ளிக்காசை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கொடுத்து மீட்கிறாரு. 1 கலம் வார்கோதுமை கொண்டு நினச்சிடாது அந்த ஸ்திரீயை மீட்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து நிச்சயம் பண்ணுறாரு, பின்னாடி வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற விஷயத்தை இங்கே ஓசிய தீர்க்கதரிசி சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஏன் இந்த வசனம் படித்தான்னா, ஒரு பெண்ணை கொள்கிறாரு, அந்த பெண்ணுக்கு 15 வெள்ளிக்காசை வந்துட்டு கொடுத்து நிச்சயம் பண்ணுறாரு. நிச்சயம்னா அட்வான்ஸ் மாதிரி பண்ணி நிச்சயம் வச்சுக்கிறான்னு பார்க்கும். அதுதான் இங்கே நம்ம இதை பார்த்தோன்னு பார்க்கும். அப்போ வந்து ஒரு பெண்ணை கொள்றதுக்கு இங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 15 வெள்ளிக்காசை இங்கே கொடுக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குறைஞ்சது 10 வெள்ளிக்காசை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, மீட்டுக்கொள்கிற விஷயத்தை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு சவுல் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு மீகாலை வந்துட்டு கொடுக்க போகிறாரு. ஏன்னா மீகால் வந்துக்கிட்டு தாவீதை நேசிக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா தாவீதுகிட்ட என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நீ வந்து 100 என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா பெலிஸ்தருடைய நுனித்தோலை கொண்டு வந்தால் என் மகளை உனக்கு வந்து திருமணம் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இவர் போய் அந்த பெலிஸ்தருடைய 200 பேரை கொண்டு அந்த நுனித்தோலை கொடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மீகாவை வந்துட்டு திருமணம் செய்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 18 வசனம் 27. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். போதும் பார்க்கும். 1 சாமுவேல் 18:25 சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, அப்பொழுது சவுல் ராஜா பரிசனத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோலினால் ராஜாவினுக்கு சத்துருக்களிடத்தில் பலி வாங்க விரும்புகிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றார். தாவீது பெலிஸ்தருக்கு கையினாலே விலப்படுவதற்காக சவுலுடைய எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்காரன் தாவீதுக்கு இந்த வார்த்தையை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தனது மனுஷரை கூட்டிக் கொண்டு பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படி அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தனது குமார்த்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா என்ன பண்ணுறாங்க, பரிசனத்தை விரும்பாமல். அப்படின்னா பரிசனம்னா பரிசாக எதையாட்டு கொடுத்து தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மணவாட்டியை மீட்டுக்குள்ளன்னு பார்க்கும். இங்கே வந்து ராஜா வந்துட்டு பெரிய ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருக்கார். அதனால என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெலிஸ்தரிட போய் அங்கே வந்து யுத்தம் பண்ணி 100 நுனித்தோலை கொண்டு வா அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. இவர் 200 அந்த நுனித்தோலை கொண்டு வந்து கொடுத்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவரோட மகளை மீகாலை வந்துக்கிட்டு அவரோட வந்துட்டு மீட்டு கொள்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே 2 சாமுவேல் 3:14 வாசிக்கலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 3 வசனம் 14. அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேனிடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொன்னான். அப்போதும் பார்க்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு ஒரு பிரச்சனைனால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வனாந்தரத்தில் இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீகாலை வந்துட்டு வேற ஆளுக்கு கொடுத்துறாரு. பல்திக்கு என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துட்றான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறார், என் மீகாலை வந்துட்டு என் மனைவியை அனுப்பு, ஏன்னா நான் வந்து பெலிஸ்தருடைய 100 நொல்லித்தண்ணி பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணினா என் மனைவியை மீகாலை அனுப்பிவிடுன்ட்ருக்கேன். நான் வந்துட்டு அவர் பரிசனமாக கொடுத்து தான் வந்து நினச்சிருக்கேன், வந்துட்டு மனைவியாக கொண்டிருக்கேன், மனைவியை கொடு அப்படிங்கிற சொல்கிறாரு. அப்போ இஸ்போத் அவளை லாயிசு ஊரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து
அழைத்து வர ஆள் அனுப்பினான். அது மாதிரி ஆள் அனுப்பினுச்சுன்னா மீட்டு கொள்றான்னு பார்க்கும். இதை ஏன் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவளை வந்துக்கிட்டு மீகாலை வந்துக்கிட்டு இவர் வந்துக்கிட்டு அவரை வந்து திருமணம் செய்கிறதுக்காக வெகுமதியாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 200 பெலிஸ்தருடைய நுனித்தோலை கொடுத்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கொன்று கொடுத்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனக்கு மனைவியாக வந்துட்டு நியமித்தான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோசூரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த மனிதரை வந்துட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு போகக்கூடாதுங்கிறான ஒரு நியாயப்பிரமாண சட்டமும் இருந்துச்சுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். உபாகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் அதிகாரம் 20 வசனம் 7. ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும். அப்போதும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்துட்டு விவாகம் பண்ணுறதுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா அந்த புருஷன் வந்து யுத்தத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தேவன் ஒரு கட்டளையாக கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு வேல்யூவான ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டதும் பார்க்கும். அதனால் நம்ம பார்த்தாச்சு என்ன பார்த்தாச்சுன்னா ஒரு பெண்ணை வந்துக்கிட்டு விவாகம் பண்ணணும்னா அவளை மீட்டு கொள்ளணும். அப்போ மீட்டு கொள்றதுக்கு அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 வெள்ளி காசை கொடுத்து அவங்க மீட்டு கொள்ளணும், அல்லது அவங்க திராணிக்கு தக்கதாக கொடுத்து மீட்டு கொள்ளணும்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். இது வந்துட்டு யூதருடைய ஒரு சடங்காச்சாரம்னு பார்க்கும். அதனால தான் குறைஞ்சது 10 வெள்ளி காசை கொடுத்து அது என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த மணவான் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு பரிசுனாம கொடுத்து நிச்சயம் பண்ணிட்டு போயிடுறாரு. குறித்த நாளுக்கு அப்புறம் வந்து மனைவியை அடிச்சாரு கொண்டு போகிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அனுப்பக்கூடிய சோர்ஸில் அந்த 10 வெள்ளி காசு என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா 10 வெள்ளி காசை தான் அந்த ஸ்திரீக்கு கொடுக்காங்க. அந்த ஸ்திரீ வந்துட்டு நெத்தியில் அணிவான்னு பார்க்கும். அப்போ அந்த 10 வெள்ளி காசு 10ங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 கட்டளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 10 கட்டளை என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 வெள்ளி காசுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். வெள்ளி சத்தியத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ நெத்தியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு 10 வெள்ளி காசை கட்டுறாருன்னா அவங்க வந்து 10 கட்டளையும் மனதில் இருக்கணும் பார்க்கும். ஏன்னா அந்த பெண்ணு தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட வாரிசு நினைச்சாரு வயிற்றுல சுமக்கிறான்னு பார்க்கும். அப்போ சுமக்கும் போச்சில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை அந்த ஸ்திரீ வந்து அது போதிக்கணும்னு பார்க்கும். ஏன்னா புருஷர்கள் வந்துட்டு நினைச்சாங்க வெளியே வேலை செய்யறதுக்காக போயிடுவாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஸ்திரீ தான் நினைச்சிடாது அந்த குழந்தையோட எப்போவுமே கூட இருப்பான்னு பார்க்கும். அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளை நினைச்சது அவள் தியானிக்கணும். நியாயப்பிரமாண கட்டளையை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ வந்துட்டு நியாயப்பிரமாண கட்டளையை ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு பார்க்கும். 10 கட்டளைக்குடைய காரியங்கள் எல்லாமே அங்கே தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு பார்க்கும். அதுதான் என்னென்னா இந்த 10 வெள்ளி காசுடைய ஒரு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். அதை நம்ம படிக்கலாம். உபாகமும் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் அதிகாரம் 4 வசனம் 13. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகளில் எழுதினார். அப்போ 10 கட்டளை இருக்குது. அதை வந்துட்டு எப்போவுமே நினைச்சது அவன் வந்துட்டு தியானிக்கணும், அவங்க மனதில் வச்சுருக்கணும் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது உடன்படிக்கைன்னு பார்க்கும். அதை 10 கட்டளை இவங்க வந்துட்டு எப்போவுமே அதை தியானிக்கணும் அங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 10 வெள்ளி காசுன்றது 10 கட்டளைக்கு அது நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். வெள்ளி சத்தியத்துக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். வாசிக்கலாம். சங்கீதம் 12:6. சங்கீதம் அதிகாரம் 12 வசனம் 6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சொற்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு ஒப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ 7 தரம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பா சுத்த சொற்களாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த வசனத்தை வச்சு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வசனத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பாடத்தை நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் இருக்குது. மண் குகைங்கிறது மண் குகைங்கிறது என்னது மனிதனை அடையாளப்படுத்து. 7 தரம் உரைக்குங்கிறது பூர்ணமான சத்தியத்தை அடையாளப்படுத்துது. 7 தரங்கிறது 7 சபையின் காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உரைக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பாக சுத்த சொற்களாக இருக்குன்ட்டு. அப்போ வந்து வெள்ளி எதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னா கர்த்தருடைய சொற்களாக இருக்குது, தேவனுடைய சத்தியமாக இருக்குங்கிற விஷயத்தை அங்கே
அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு வெள்ளிக்கு அதை தங்கத்துக்கு ஒப்பாக இருக்குன்னு சொல்லாமல் வெள்ளிக்கு ஒப்பாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஏன்னா தங்க ஆபரணம் செய்யும் பட்சத்தில் அதில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா செம்பை வந்துட்டு கலந்துருவாங்கன்னு பார்க்கும். ஆனால் வெள்ளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கலக்க தேவையில்லை. ஏன்னா வெள்ளியில் வந்து ஆபரணம் செய்யலாம், அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு தங்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூய தங்கத்தில் வந்துக்கிட்டு ஆபரணம் செய்யலாம், ஆனால் வந்து ஸ்ட்ராங் கம்மியாக இருக்கும். அது வந்துட்டு உடையிற தன்மையில் இருக்கும், அது வந்து வளைய தன்மை வந்து இருக்கா. அதனால வந்து செம்பு கொஞ்சம் சேர்ப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு தங்கத்தில் செம்பு சேர்க்குற விஷயம் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து தங்கத்தை வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவனுடைய சத்தியத்துக்கு வந்துட்டு சேர்க்க ஒப்பனை பண்ண முடியாதுன்னு பார்க்கும். ஏன்னா தங்கத்தோட செம்பு சேருது, அதனால வந்துட்டு அதை வந்துட்டு சத்தியத்தை சேர்க்க முடியாதுன்னு பார்க்கும். சத்தியம் வந்துக்கிட்டு வந்து கலப்பாக கிடையாது, அது வந்து ஒரிஜினல்னு பார்க்கும். அதனால தான் சத்தியத்தை வெள்ளிக்கு ஒப்பாக இருக்குன்னு பார்க்கும். வெள்ளியில் வந்துட்டு எந்த கலப்பு இல்லை, பியூராக இருக்குன்னு பார்க்கும். களிம்பு நீக்கப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்குன்னு பார்க்கும். இந்த பாடம் கூட நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் கேட்டிங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளி எதை அடையாளப்படுத்து, சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பத்துங்கிறது என்ன 10 கட்டளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ வந்துக்கிட்டு 10 வெள்ளி காசு நெத்தி அணிவிச்சிருக்காங்கன்னா அது வந்து 10 கட்டளையே இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த ஒரு வெள்ளி காசு என்னங்கிற விஷயத்தை பார்க்குறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கலாம். யாக்கோபு அதிகாரம் 2 வசனம் 10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான் பார்க்கும். அப்போ 10 வெள்ளி காசுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கட்டளைன்னு பார்த்தோம். அப்போ அந்த 10 வெள்ளி காசில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனோம்னா அப்போ ஒரு கட்டளை காண போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கை கொண்டிருந்தால் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றும் குற்றவாளியாக இருப்பான்ருக்கு. அப்போ வந்து ஒரு கட்டளையை தவறுனா வந்து எல்லா கட்டளையும் அவன் என்னது அதில் வந்து குற்றவாளியாக இருப்பானுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஒரு வெள்ளி காசு காணாமல் போட்டோம்னா ஒரு கட்டளையை கடைபிடிக்காத விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 10 கட்டளையும் அவங்க கடைபிடிச்சாதான் அவங்க நினச்சது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு முடியும்னு பார்க்கும். அதன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை வந்துட்டு கொடுத்தது, அது நியாயப்பிரமாணத்தை யார் ஜீவிச்சாங்கன்னா அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுலேருந்து யாருமே நினச்சி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணலான்னு பார்க்கும். ஏசு கிறிஸ்து மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினான்னு பார்க்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மோசே வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, நீங்கள் வந்துட்டு கை கொள்ளவில்லையேங்கிறான விஷயத்த அவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு வெள்ளி காசுன்னா நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளையை கூட நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 10 வெள்ளி காசு ஒரு வெள்ளி காசு தொலைச்சான்னா அந்த பெண்ணுக்கு லைஃப் போச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே வந்துக்கிட்டு இங்கே நித்திய ஜீவன்னா லைஃப்னு பார்க்கும். அந்த லைஃப்பை நீங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்ளனா ஒரு கட்டளை கூட மீறக்கூடாது. மீறிட்டனா உனக்கு லைஃப் போச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதுதான் இங்கே வந்துட்டு இங்கே காணாமல் போன இந்த வெள்ளி காசில் அவர் சொல்கிற விதான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவீது வந்துட்டு என் இதயத்துக்கு ஏற்றவன்ங்கிற விஷயம் சொல்கிறாரு. ஆனாலும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தாவீது 3 கட்டளையை மீறியிருக்கான்னு பார்க்கும். ஒன்று இச்சை அடக்கம்னு சொல்லி 10வது கட்டளை மீறியிருக்கான்னு பார்க்கும். 2வது வந்து விபச்சாரங்கிறதான 7வது கட்டளை மீறியிருக்கான்னு பார்க்கும். 3வது காரியம் கொலை செய்தாருன்னு பார்க்கும். அது வந்துட்டு 6வது கட்டளை மீறியிருக்கான்னு பார்க்கும். இது யாருடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஷேபாலை இச்சிக்கிறாருன்னு பார்க்கும். அவள் குளிக்கும் போச்சில் அவருடைய அடுத்த மனைவின்னு தெரிஞ்சு ஏன் இச்சிக்கிறான்னு பார்க்கும். அதான் நியாயப்பிரமாண கட்டளையில் பிறனுக்குள்ள யாதரை இச்சியாது இருப்பாயான்னு சொல்கிறாங்க. பிறரோட மனைவி இச்சித்து எடுக்கிறான்னு பார்க்கும். எடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் என்ன அந்த பெண்ணோட விபச்சாரம் பண்ணுறான்னு பார்க்கும். அது 7வது கட்டளை, விபச்சாரம் பண்ணிடுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பண்ணிவிட்டு அவளுக்கு அந்த குழந்தை ஃபார்ம் ஆகுது. அந்த குழந்தைக்கு அவன் உரியாவை தகப்பனம் வைக்கிறதுக்கு எவ்வளவோ வகை தேடுறான்னு பார்க்கும். அது முடியல. அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உரியாவை போர்க்களத்தில் வச்சு கொன்னுடுறான்னு பார்க்கும். ஆள் அனுப்பி கொன்னுடுறான்னு பார்க்கும். அது கொலை குற்றமாக கருதப்படும் பார்க்கும். 3 கட்டளை மீறான்னு பார்க்கும். அதனால் அனுப்புக்குறிச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு பார்க்கும். இதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் யாரெல்லாம் இந்த கட்டளை மீறுவாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் கிடையாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாம். ரோமர் அதிகாரம் 7 வசனம் 12. ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான்,
கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது தான், கற்பனை பரிசுத்தமாக இருக்குது, பரிசுத்தமாக நீதியாகி நன்மையாக இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் தான் அவங்களுக்கு நித்திய ஜீவன் பார்க்கும். அதுதான் அந்த ஒரு கட்டளை கூட மீறக்கூடாதுங்கிற விஷயத்துடாரு. அது ஒரு காசு வெள்ளி காசு தொலைஞ்சிருன்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கட்டளை மீறுறதுக்கு சமமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ ஸ்ரீங்கிறத என்ன அடையாளப்படுத்து, அந்த ஸ்ரீ இருக்கார்ல அது எதை அடையாளப்படுத்துனா அந்த சபையை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்குள்ள படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து வந்துட்டு அது ஒரு உவமை சொல்கிறாரு. என்னென்னா மத்தேயு 25:1, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுற 10 கன்னிகைக்கு ஒப்பா இருக்குன்றது. நம்ம இந்த ஸ்ரீ யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த சபையை அடையாளப்படுத்துது விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்து இந்த நினைச்சாருன்னா அந்த ஸ்ரீயை என்ன பண்ணுறாருன்னா நிச்சயம் பண்ணிடுறாரு. அந்த மணவாளன் எப்போ வந்து மீட்டுக்கொள்வாருன்னா இரவுல தான் வருவார்னு பார்க்கணும். எப்படி என்றால் நம்ம ஊரில் வந்துட்டு திருமணம் மேக்சிமம் காலையில் நடக்கும். சில கல்யாணங்கள்லாம் ஈவினிங்கில் நடக்கும் பார்க்கும். ஈவினிங்கில் நடந்து வந்துட்டு அபூர்வமாக நடக்கிறது ஈவினிங்கில் நடக்கும். மேக்சிமம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் காலையில் தான் திருமணம் நடக்கும்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நாளுடைய துவக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரவில் 6 மணிக்கு அப்புறம் தான் ஒரு நாள் அவங்களுக்கு துவக்கமாக இருக்குன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபங்க்ஷன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, திருமண ஃபங்க்ஷனை இரவில் நினச்சிறாங்க அங்கே ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி நினச்சிவாங்க அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு பார்க்கும். அதை தான் விஷயம்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் நினச்சிடுறாங்கன்னா அந்த ஸ்ரீயை எதுக்கு நிலாட்டமாக சொல்லுவாங்க, மணவாட்டிக்கு நிலாட்டமாக சொல்லப்படுறான்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 கன்னிகளுக்கு ஒப்பாக இருக்குது. 10ங்கிற விஷயம் என்னென்னா அது நியாயப்பிரமாணத்தை தான் அதை நிலாட்டமாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இந்த 10ங்கிற விஷயம் நிறைய பேசுவார். அது வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாண சட்டத்தை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுதான் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா சபை தான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்து. இன்னொரு வசனம் கூட பாடிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2 பார்த்துக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியினால் உங்களை தேவ வைராக்கியமாக கொண்டிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்க என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடினால் என்றது. அப்போ பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னா அவள் வந்து கற்பு குலையாதவளாக இருக்கணும். தள்ளப்பட்டவளை வந்துட்டு திருமணம் செய்யக்கூடாது. தள்ளப்பட்டவன்னா டைவர்ஸ் பண்ண அந்த ஸ்திரியை வந்துட்டு திருமணம் செய்யக்கூடாது. வேஷ்டிகளை வந்துட்டு திருமணம் செய்யக்கூடாது. அங்கே விஷயத்த ஒரு சட்டமாக நினச்சி கொடுத்தாதான் பார்க்கும். அப்போ வந்துட்டு யூதன் வந்துட்டு யாரை விவாகம் பண்ணணும், கன்னியை தான் விவாகம் பண்ணணும். அது கற்புள்ள கன்னியை தான் விவாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுன்னா கற்புள்ள கன்னியாகி கிறிஸ்து என்ன ஒன்று இருக்கும். அந்த கற்புள்ள கன்னியை யாரை அடையாளப்படுத்தினா சபையை இது அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த ஸ்ரீ யாரை அடையாளத்து பார்த்தீங்கன்னா அது சபை ஜனங்களை அதை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அது வந்து யூதர்களை அந்த ஸ்ரீங்கிறது என்ன சபை வகுப்பாக சியோனுங்கிறதான அவள் அழைப்புக்கு யார் தான் நியமிக்கப்படுத்தாங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த கழுதையில் ஊர்வலமாக நினச்சிட பார்த்தீங்கன்னா எருசலேமில் வாரான்னு பார்க்கும். இந்த கடைசி வாரத்தில் 3 வருஷம் முடிவில் வாரான்னு பார்க்கும். அப்போ தான் சொல்கிறாரு சியோன் குமாரத்தையே நினச்சிடாது உங்களை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உன்னோட மனவான எதில் வராதுன்னா கழுதை மேலேயும் கழுதின் குட்டி மேலே ஏறி வாரான்னு இருக்கும். அப்போ வந்துட்டு அதாவது சியோன் குமாரத்தி அப்படின்னு இருக்கு. அது அவருடைய மனவான யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கணும். அந்த அழைப்புக்குள்ளே யாருன்னு பரலோக அழைப்புக்கு முதல் பாத்திரவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஜனங்க தான் அவங்க அல்லல் தட்டிட்டாங்க. அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்கு பிடிக்கப்பட்டு புறஜாதியாக நமக்கு வருதுன்னு பார்க்கணும். நீங்கள் பழைய ஏற்பாடில் நீங்கள் ஏசியா தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தெலாம் படித்தீங்கன்னா சியோனுடைய அழைப்பு யாருக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு வந்துட்டுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ யாரைப்படுத்திங்கன்னா அது அந்த சபையை அடையாளப்படுத்துது. சபை வகுப்புக்கு அவங்க தான் செலெக்ஷன் ஆனாங்கன்னு பார்க்கும். அந்த வாய்ப்பை வழி விட்டாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீ வந்து சபைக்கு நிலாட்டமாக வெளிப்படுத்தல் 12:1 ஒரு ஸ்ரீ வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த சூரியனை அணிந்திருக்காங்க. அவங்க தலையில் 12 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்.
அவங்க வந்து சூரியன் அணிந்திருக்கான விஷயம் இருக்கும். அவங்க பாதத்துக்கு கீழே சந்திரன் இருந்ததுங்கிற விஷயம் சொல்லுவாங்க. அது வந்து சபைக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். இந்த ஸ்ரீ எண் பார்த்தீங்கன்னா சபையை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த விளக்கை கொளுத்தி அப்படின்னு பார்க்கும். இப்போ யூதர்களுடைய வீடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசதியான வீடுங்கன்னா மச்சிப்பா வச்சு அவங்களுக்கு ஜன்னல் கதவுலாம் இருக்கும், அவங்களுக்கு வெளிச்சம் அவங்க கிடைக்குன்னு பார்க்கும். அதே இது கஷ்டப்பட்டவங்க வீட்டில் நினச்சோம்னா களிமண் சுவர்லாம் இருக்கும், அவங்கள்ட்ட வென்டிலேஷன் இருக்காதுன்னு பார்க்கும். அவங்கள்ட்ட ஜன்னல் வைக்கிற வாய்ப்பு இல்லை, மேலே வந்துட்டு இந்த கூரைகள் தான் இருக்குன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிச்சம் இருக்காது. அதனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா விளக்கை பகலில் வந்து வெள்ளி காசு தொலைஞ்சிட்டுனா அவங்க வந்து விளக்கை கொளுத்தி தூக்கன்னு பார்க்கும். ஏன்னா அது வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிலர் வீட்டில் வந்துட்டு தரைகள் போட்டுப்பாங்க, சில இதில் பார்த்தீங்கன்னா மண்ணாக தான் இருக்கும். மண்ணில் என்ன பண்ணிடக்கூடாது, தொலைஞ்சிடக்கூடாதுக்காக அதை வந்துட்டு பெருக்குனா தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த வெள்ளிக்காசு வரணும் பார்க்கும். அப்போ விளக்கை கொளுத்தி தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அங்கே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அங்கே தொலைஞ்சி எங்கே போகல, மண்ணிலையோ வேறு எங்கேயாவது வரதான் இருக்கும். விளக்கை கொளுத்தி அதை தேடணுன்னு பார்க்கும். தேடினா தான் அது கண்டுபிடிக்க முடியும் பார்க்கும். ஏன்னா அவங்கள்ட்ட வெளிச்சம் இல்லைன்னு பார்க்கும். அப்போ விளக்கை கொளுத்தி என்னன்னா விளக்கு என்னென்னா அது கட்டளை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனம் 23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. அப்போ பார்த்தீங்கன்னா என்னது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து விளக்குங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அது கட்டளையை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சு ஜீவ வழின்னு இருக்கு. அப்போ கட்டளையே விளக்குன்னு இருக்கு, அப்போ வந்துட்டு வேதமே வெளிச்சம் இருக்கும். அப்போ கட்டளை என்னது விளக்குன்னு பார்க்கும். அப்போ அவங்க 10 கட்டளை தான் நினச்சது அவங்களுக்கு விளக்கா இருந்துச்சுன்னு பார்க்கும். வேதமே வெளிச்சம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வேதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கட்டளை தான் பார்க்கும். வேதம்னா அவங்களுக்கு அந்த கற்பனைன்னு பார்க்கும், அது வெளிச்சமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளணும்னா அவங்க என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னா அந்த சத்திய அதாவது 10 கட்டளை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தியானிக்குன்னு பார்க்கும். அந்த ஸ்திரீக்கு எதுக்கு தான் அந்த 10 வெள்ளிக்காசு கொடுத்தாங்கன்னா 10 சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அதை வந்துட்டு அந்த ஸ்திரீ வந்துட்டு எப்போவுமே அனுப்பிச்சிடுறது அதை நினைத்து கொள்ளணும். அந்த ஸ்திரீ எதுனா இஸ்ரேல் சபையை அடையாளப்படுத்துது. அது வந்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது நினைத்து கொண்டே இருக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா இஸ்ரேல் சபையை அடையாளப்படுத்துது. மணவாளன் யாரை அடையாளப்படுத்துனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்குங்கிறதான விஷயம் எதுன்னா வசனத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்குறோம். பாடிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 19. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போதும் பார்க்கணும். உங்கள் இதயத்தில் உதிக்கலாமும் இருளுள்ள ஸ்தலத்தை பிரகாசிக்கிற விளக்கை போல அவ்வசனத்தை கவனித்தால் நலமா இருக்கும். அப்போ வந்து உங்கள் இதயத்தில் உதிக்கும் அப்படின்றது இருளுள்ள ஸ்தலத்தை பிரகாசிக்கிற விளக்கை போல. அப்போ வந்துட்டு எங்கே தான் அவங்களுக்கு இருள் இருக்குது பார்த்தீங்கன்னா இருதயத்தில் தான் இருள் இருக்குது. இப்போ அந்த இதயத்தில் உள்ள இருளை வந்து போக்கணும்னா எதை கொண்டு தான் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியங்கிறதான வெளிச்சத்தை கொண்டு அனுப்பிச்சதை பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு சுய பரிசோதனை பண்ணணும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து மணவாளனை இவங்க வந்துட்டு அண்டிக் கொள்ளணும் என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் எதன்னா பார்க்கணும்னா நியாயப்பிரமாணத்தில் கிறிஸ்து எங்கே வந்தாருங்கிற விஷயத்தை அறிந்து கொள்ளணும்னு பார்க்கும். அறிந்து கொண்டால் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கிட்டி சேர முடியும்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நியாயப்பிரமாணத்திலையும் மோசே ஆகமத்தை எழுதி கண்டும் அவர் யோசேப்பின் குமாரன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் வந்து நார்த்தான் வேல் கண்டு நினைச்சாங்க அவங்க போகிறான்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சீசர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க ஆகமத்தில் எழுதியிருக்க கண்டோம் அவரே நாசரத்தில் உள்ள இயேசுங்கிற விஷயத்தை அறிந்து கொண்டு தான் அவங்க போனான்னு பார்க்கும். அதனால் அனுப்பக்கூடிய சகோதரர்களே, அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சத்தியத்தையே தேடி கண்டுபிடிச்சாதான் அனுப்பிச்சது அவர் கிட்ட சேர முடியும்னு பார்க்கும். அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, நீங்கள் வந்துட்டு என்னை விசுவாசிக்கலைனாலும் மோசே சொன்னதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் என்னை விசுவாசிப்பீங்கன்னு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனத்திலையும் யாரை எழுதியிருக்குன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனே எழுதியிருக்கு. அதான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த வெள்ளிக்காசுங்கிற சத்தியம், அந்த சத்தியத்தை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சாதான் நீங்கள் நினச்சதை என்னைய மணவாளலாம் நீங்கள் அங்கீகரிக்க முடியுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே,
யோவான் ஸ்நானரை குறித்து சொல்கிறாரு. அவர் வந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தாருன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா அவரு கூட என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவர் சத்திய வசனங்களை நிதானித்து அறிந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவ ஆட்டுக்குட்டிங்கிறான விஷயத்தை அவர் வந்துட்டு தன்னுடைய சீசனாகிய யோவானுக்கும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்திரேயாவுக்கும் இதை குறித்து வெளிப்படுத்தினான்னு பார்க்கும். பேதுருடைய சகோதரனும் அவர் வந்துட்டு சீசனாக யார்கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா யோவான் சானுக்கு சீசனாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன உடனே அவங்க போயிட்டாங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் 5:35. யோவான் அதிகாரம் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தால் நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாக இருந்தீங்க. அப்போ யோவான் சத்திய உபதேசங்களை கொடுக்குறாரு. அதை கேட்டு நினைச்சிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இயேசு நடந்து போகிற போது அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அப்போ அவன் இப்படி சொன்னதை அவர் 2 விசேஷங்கள் கேட்டு அவர் இயேசுக்கு பின் சென்றார்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுரு சகோதரனாய் அந்திரேயா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்திரேயாவும் யோவானும் யாருக்கு சீசனாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா யோவான் சானுக்கு சீசனாக இருந்தாங்க. யோவான் சானை வந்துக்கிட்டு அவரை வந்துக்கிட்டு இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறான்னு பார்க்க சொன்னோன்னே அவர் பின்னாடி போயிட்டான்னு பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு யோவான் சானை எரிந்து பிரகாச விளக்காக இருந்தான்னா அவர் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சத்திய வசனத்தில் தேறினவனாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா மெசியாவே வந்துட்டு அவர் கண்டு உணர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்பு கூட சொல்லுவார். அவன் விளக்கை கொளுத்திங்கிறதுன்னா விளக்குங்கிறது கட்டளையை அடையாளப்படுத்துறது. அதுக்கப்புறம் அதனுடைய வெளிச்சங்கிறது வேதத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். வீட்டை பொறுக்கி அப்படின்ட்டு அதை கூட படிக்கலாம். வீடுங்கிறத ஒரு புத்தி உள்ள மனுஷனை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். மத்தேயு 7 அதிகாரம் 24 வசனம் படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு வீட்டை பெருக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வீடுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆக நான் சொல்லி இந்த வார்த்தை கேட்டு இவையின்படி செய்கிறவனோ எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் இருக்கும். என் வார்த்தையின்படி இவைகளுக்கு சேர்த்து, அதாவது ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனை எவனோன்னு இருக்கும். அவன் தான் நினச்சிட்டான்னா கண்மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பாக இருக்கான் இருக்கு. அப்போ வீடுங்கிறது வீட்டை பெருக்கி அடுங்கான விஷயம் என்னென்னா வீடுங்கிறது யாருன்னா ஒரு மனிதனை குறிக்கு. அப்போ வந்துட்டு அந்த ஒரு மனிதனை குறிக்கு அந்த மனிதன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா சத்திய வசனத்தை வச்சு நிதானிக்கன்னு பார்க்கும். அப்போ வீட்டை பெருக்கிங்கிறது தான் தன்னை தானே நிதானிக்கன்னு இருக்கும். வீடுங்கிறது ஒரு மனிதனை குறிக்கு. அப்போ வந்து சத்திய வசனத்தை நம்ம இதயத்தில் கொண்டு வந்து என்ன நிதானிக்க அறியணும். அறிந்தால்தான் எங்கே போக முடியும்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு பார்க்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா சும்மா போக முடியாது. அப்போ இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தனால அவங்க போக முடியாது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கற்பனை கை கொண்டாதான் போக முடியும்னு பார்க்கும். அதுபோல் நம்மளும் கூட நம்ம கிறிஸ்தவனாகவும் இல்லை சபை ஒரு அங்கத்தாக மாறினா ஞானசானம் எடுத்த உடனே நம்ம வந்துட்டு பரவ ராஜ்யம் போயிடலாம்னு சொல்லி என்ன இருந்தால் அப்படி போக முடியாதுன்னு பார்க்கும். அது சத்தியத்துக்கு நம்ம வந்து இசைவாக நம்ம வாழ்க்கையை நம்ம வந்துக்கிட்டு நடப்பித்தால் மாத்திரம்தான் எங்கே போக முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு பார்க்கும். அப்போ வீட்டை பெருக்கிங்கிறதுனா வீடுன்னா புத்தி உள்ள மனிதனை அடையாளப்படுத்துது. அப்போ வந்து வீட்டை பெருக்கிங்கிற விஷயம்னா தன்னைத்தானே நிதானித்து அறிகிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். வீடுங்கிறதான ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அது கூட ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 12:44 படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 44. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. போதும் பார்க்கும். இங்கே வந்துக்கிட்டு ஒரு வீட்டை எதுக்கு நிலட்டமாக இருக்க தன்னை ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு நிலாட்டமாக இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும்.
அப்போ பார்க்க ஒரு அசுத்த ஆவியை பிடித்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு தன்னை சுத்திகரித்து இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு தவறான பழக்கத்துக்குள்ளே போனச்சில் அந்த வீடு சுத்தமாக இருக்கிற கண்டு மற்ற பிசாசுகள் வீட்டுக்குள்ளே வர்ற விதத்தை அடையாளப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அங்கே நினச்சிட்டாரு, நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கேயே வந்து அந்த வீடு வெறுமையாகி பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்குது கண்டுன்றிருக்கு. அப்போ வீடு யாரை அடையாளப்படுதுன்னா ஒரு மனிதனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வீட்டை பெருக்கிங்கிறதுனா சத்திய வசனத்தோட தன்னை அந்த ஒரு அதை வந்துக்கிட்டு பெருக்கிறதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வீடுங்கிறது ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 14:1 படிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 14 வசனம் 1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை இடித்து போடுகிறாள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ தான் நினைச்சிடாத, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளாக எடுத்து போடுறான் இருக்கும். அப்போ வந்துட்டு புத்தி உள்ள கன்னிகள் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மணவாளனை எதிர்கொண்டு போனான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு புத்தி உள்ள கன்னியாக இருந்தால் தான் வீடு கட்டப்பட வேண்டும் இருக்கு. வீடுனா தன்னுடைய ஜீவியத்தை வந்துட்டு கட்டி எழுப்ப விட வேண்டும்னா ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து வீட்டை பெருக்கின்னு சொல்லப்படுது. பெருக்கிங்கிற சுத்தம் செய்கிறதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். சங்கீதம் 119:9 படி. சங்கீதம் அதிகாரம் 119 வசனம் 9. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. அப்போ வீட்டை சுத்தம் பண்ணுறதுன்னா வீடு நம்மளே அடையாளப்படுத்துது. அப்போ அதை சுத்தம் பண்ணுறதுன்னா வசனத்தைப்படி தன்னை காத்துக்கொள்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், தனது வசனத்தைப்படி தன்னை காத்து கொண்டதுனால என்றிருக்கும். அப்போ அந்த ஸ்திரீயை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த வீட்டை பெருக்கினா வீடு நம்மளே அடையாளப்படுத்துது. அதை சுத்தம் பண்ணுற விஷயம்னா வசனத்தினால என்ன சுத்திகரிக்கப்பட வேண்டும்னு சொல்லப்படுது. அப்போ வசனத்தினால தன்னை சுத்திகரித்தால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ஒரு மணவானாலாம் என்ன சொல்லப்படுதா அதை எதிர்கொள்ள முடியுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 1 பேதுரு 3:15 படிக்கலாம். 1 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அப்போதும் பார்க்கும். கர்த்தராகிய தேவனை உங்களை இருதயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்போ வசனத்தினால வந்துட்டு சுத்திகரிக்க வேண்டும் என்றால் அப்போ எங்கே தான் நம்ம வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு நம்மளை வந்துட்டு சுய பரிசோதனை பண்ணணும்னா நம்ம இருதயங்களை அங்கே விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரிக்கிற கேட்குற யாவரத்தையும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள்ருக்கு. அப்போ ஒரு பெண்ணு எப்படி தான் இருக்குன்னா சாந்தத்தோடும் அமைதியோட அடக்கத்தோடு இருந்தால் தான் ஒரு மணவாளன் வந்துட்டு அந்த ரியலாகவே ஒரு மணவாட்டியை வந்துட்டு அவளை வந்துட்டு ஈர்க்க முடியும்னு பார்க்கும். அப்போ ஒரு மணவாட்டி வந்துட்டு அடங்காதவளாகவும் அவள் வந்துட்டு ஒரு பரிசுத்தம் இல்லாமலும் இருந்தால் அவள் வந்துட்டு மணவாளன் அவளை அங்கீகரிக்க மாட்டேன், அவள் திருமணம் செய்ய மாட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி அந்த ஸ்திரீ அடக்கம் ஒழுக்கம் உள்ளவளாகவும் அமைதலாக இருந்தால் அவளை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீ அப்படின்னா அந்த மணவாளனை எதிர்கொண்டு போகிற அந்த ஸ்திரீ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பரிசுத்தம் உள்ளவளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் தன்னைத்தானே நிதானிக்கு அறியலாக காணப்பட வேண்டும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எப்தாளுடைய மகளை குறித்து நம்ம ஒரு பாடத்தில் பார்த்தோம். அந்த எப்தா மகளை கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுறா. அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தன்னுடைய கன்னிமை, அதாவது தன்னுடைய கன்னிமைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நிதானிக்கிறதுக்காக 3 மாதம் போய் அவள் மலைகளில் போய் துக்கம் கொண்டாடுறா. தன்னையே கர்த்தருக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கறனால தன்னை ஒரு பரிசுத்தம் இருதயத்தினால தன்னை யாரையும் நினைக்காம தீட்டுப்படுத்த அப்படி நினைத்து தன்னை தீட்டுப்படுத்துதா. அதுக்காக அவன் தன்னை சுத்திகரித்து அதுக்கப்புறம் தன்னை சுத்திகரித்ததுக்கு அப்புறம் 3 மாதம் வீட்டுக்கு எப்தாட்ட சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ கர்த்தருக்கு பொருத்தனையாக கடைசி வரை திருமணமாக தான் இருக்கான்னு பார்க்கும். அதுதான் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்திரீங்கிறது என்ன ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வீட்டை பெருக்கிங்கிறது என்ன, வீடுங்கிறத ஒரு மனிதனை அடையாளப்படுத்துது. அது பெருக்கிங்கிறத விஷயம் என்ன, வசனத்தினாலே தன்னை
நிதானித்து அறிகிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த அப்போ எங்கே தான் சுத்திகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது தன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இருதயங்கிறத மனதை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளிக்காசு தொலைஞ்சிட்டுனா கண்டுபிடிக்கிற அளவு நினச்சிறது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னு சொல்கிறாரு. கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். உண்ணாத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள் படிக்கலாம். உன்னத பாட்டு அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 4 முடிய. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாரு, ராக்காலங்கள் என் படுக்கையினால என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் அவரை காணவில்லைங்கிறான்னு சொல்றாரு பார்க்கும். இங்கே வந்து மணவாளன் மணவாட்டிக்குரிய ஸ்நேகத்தை குறித்து இங்கே உன்னத பாட்டில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை எப்பொழுதுமே நினைச்சிருந்தா ராக்காலங்களில் தேவ தரிசனங்களை காணப்படணும், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து தியானிக்கணும், இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானிக்கணும். நாம் வந்துக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிறதா நீங்கள் எண்ணங்களோடு ஒரு ஜீவனம் பண்ணால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிட்டு அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும்னு பார்க்கும். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை வந்து நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த மணவாட்டி அந்த மணவான் மேலே ஸ்நேகமாக இருப்பாள். எப்பொழுது திருமணம் நடக்குங்கிறத எண்ணத்தோடு இருப்பான்னு பார்க்கும். அதே மாதிரி மணவாளனும் மணவாட்டி மேலே ஸ்நேகமாக இருப்பான். எப்பொழுது திருமணம் நடக்குங்கிறதான ஒரு வாஞ்சி விருப்பத்தோடு அந்த நாளுக்காக என்ன எதிர்நோக்கி இருப்பான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கண்டுபிடிக்க வர என்னென்னா எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணுறக்கூடாது பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து வெள்ளிக்காசை வந்துட்டு தொலைத்தனா அதை என்ன பண்ணுறது கண்டுபிடிக்கிறவங்க ஜாக்கிரதை. கண்டுபிடிக்கிறனா தொலைக்கிறக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு மணவாளன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்துக்கிட்டு தொலைச்சிடக்கூடாதுங்கிற விஷயம் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொலைச்சிறாரு. ஆனாலும் நான் அவர்களை என்னை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரே நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவருடைய அறையிலும் கொண்டு வந்து மட்டும் விடாமல் பச்சு கொண்டேன் இருக்காரு. இப்போ வந்துட்டு அந்த மணவாட்டி வந்துட்டாருன்னா வந்து மணவாளன் தொலைச்சிட்டாரு. இப்போ வந்துட்டு மணவனுக்காக அலைந்து திரிகிறா. கடைசியில் என்ன பண்ணுறா கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போயிட்டான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் முதல்ல வந்துட்டு 1ஆம் வருகையில் நினைச்சிடாங்க, அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜ்யத்தில் வந்துட்டு நினைச்சிடாங்க அந்த மணவாளனை பிடித்து கொள்றாங்க. அதை தான் இங்கே அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6-10 படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 6 மற்றும் 10. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. போதும் பார்க்கும். அப்போ வந்து இந்த புத்தி உள்ள கன்னிகள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த மணவாளனுக்கு வெயிட் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு மணவாளன் வந்துட்டார், ஆயத்தமானவர்கள் அல்லது கல்யாண வீட்டில் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கண்டுபிடிக்க வரைக்குன்னு இவங்களும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த புத்தி இல்லாத கன்னியை மாதிரி இந்த புத்தி உள்ளவரும் போய் தூங்கிட்டாங்க. ஆனால் மணவாளன் வந்ததுக்கப்புறம் முழிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எதிர்கொண்டு அடிச்சிட்டாங்க. அந்த தீவெட்டி விளக்கு நினைச்சிட்டாங்க அணையாமல் வச்சிருந்தான்னு பார்க்கும். அந்த விளக்குங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அங்கே சத்திய வசனத்தோடு தன்னை நிதானித்து அறிஞ்சிக்கிட்டே அவங்கள வந்து சுத்திகரித்தே இருந்தனால வசனத்தை பற்றி தன்னகத்தை காத்து கொண்டதுனால மணவாளன் வரம்பூச்சில் தன்னை எதிர்கொண்டு போயிட்டான்னு பார்க்கும். ஆனால் அந்த புத்தி இல்லாதவங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு அவங்களோட விளக்கு அணைஞ்சு போய்ட்டுன்னு பார்க்கும். அவங்க கட்டளை அவங்கள விட்டு போயிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் இல்லாதனால தன்னை அவன் வந்துட்டு சுத்திகரிக்க முடியல. அதனால் மணவாளன் வந்ததுனால அவங்க விட்டு போயிட்டான்னு பார்க்கும். அப்போ அங்கே மணவாளன் வர்றதுக்கு எதிர்கொள்றதுக்கு அவங்க தீவெட்டி இருந்துச்சு, அங்கே எதிர்கொண்டு போயிட்டான்னு பார்க்கும். அவங்க வந்து மணவாளனை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால் போயிட்டான்னு பார்க்கும். இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ மணவாளனை கண்டுபிடிக்கணும்னா அது எப்பவும் எதிர்கொண்டு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த கண்ணிகிட்ட வந்துட்டு அந்த 10 வெள்ளிக்காசு கரெக்டாக இருந்தாங்கன்னா அந்த மணவாளன் எப்போ வருவான்னு பார்த்தீங்கன்னா இரவில் வருவார். இந்த இரவு நேரத்தில் தான் அவங்களோட திருமணம் நடக்கும்னு பார்க்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில்
அப்போ வந்துட்டு அவன் இந்த 10 வெள்ளி காசையே அவன் வந்து பத்திரமா வச்சுருந்தா தான் அந்த மணவாளன் வர வச்சு எதிர்கொள்ள போக முடியும்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாக தேடாமல் இருப்பாள். அந்த ஜாக்கிரதை என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். ரோமர் 12:11 படிக்கலாம். ரோமர் அதிகாரம் 12 வசனம் 11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ அந்த அனலா இருக்கிற ஜீவன் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் என்ன செய்றது? அனலா இருங்கள், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில் அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இருக்கு. அப்போ வந்து தேவனை எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, ஜாக்கிரதையா தேடணும்னா ஆவியில் அனலா இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்படி இருந்தால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அவரை வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்போ அப்போ தான் மனவாட்டியாக நம்ம வந்து மாற முடியும்னு பார்க்கும். தேவனுடைய வேலைகளை செய்கிறவளாக காணப்பட வேண்டும் பார்க்கும். ஒரு மனவாட்டியை அந்த கணவன் திருமணம் செய்து கொண்டா அந்த மணவானுடைய வீட்டு வேலை எல்லாமே அந்த மனவாட்டி தான் செய்யணும்னு பார்க்கும். அதுபோல தான் இங்கே என்ன பண்ணுறது, ஜாக்கிரதைங்கிற விஷயம் என்னென்னா வந்துட்டு அனலுள்ள ஒரு ஜீவியத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அது வந்துட்டு ஃபயராக இருக்குன்னு தீயா வேலை செய்யணும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஃபயர்னு பார்க்கும். அதாவது அந்த வெள்ளிக்காசு தொலைஞ்சிட்டான்னா அதை தேடுற விஷயம்னா ஃபயராக தேடுறது, ஆவியில் அனல் கொண்டு என்ன செய்வது எழுப்பி அதை பார்க்கும். இந்த அனல் கொண்ட விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா ஆவியில் இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்து, தேவனுக்கு ஊழியம் செய்கிற விதத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். 10 வெள்ளி காசை கொடுத்து நம்ம பார்த்தோம். அதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா 10 வெள்ளி காசுங்கிறது என்ன அடையாளப்படுத்துன்னா 10 வெள்ளி காசுங்கிறது தேவனுடைய அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 வெள்ளி காசை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போடுறோன்னா அதை வந்துட்டு 10 கற்பனையில் ஒரு கற்பனையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா எங்கே போக முடியாது பார்த்தீங்கன்னா அங்கே நித்திய ஜீவனை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு பார்க்கும். அப்போ விளக்கை கொளுத்திங்கிற விஷயம்னா விளக்கு வந்து கட்டளை, எந்த கட்டளையை வந்துட்டு நம்ம வந்து தவறு விட்டோமோ அந்த கட்டளை நினைச்சது நம்ம சரிப்படுத்தணும்னு பார்க்கும். அதுக்கப்புறம் விளக்கை கொளுத்தினா கட்டளைன்னா விளக்குன்னு பார்க்கும். கட்டளை விளக்கு வேதமே வெளிச்சன்னு பார்க்கும். அப்போ எந்த விஷயத்த தவறணுமோ அதில் வந்து நம்ம நிதானித்து அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லிடலான்னு பார்க்கும். அப்போ வீட்டை பெருக்கி எங்கிற விஷயம்னு பார்க்கும். வீடுங்கிறது என்ன பார்த்தா ஒரு மனிதனை குறிக்குன்னு பார்க்கும். பெருக்கிங்கிறது என்ன சுத்தம் செய்த பார்க்கும். அப்போ தன்னை தானே சுத்திகரித்தன்னா இந்த வேத வசனத்தோடு தன்னை வந்துட்டு சுத்திகரிக்கிற விதத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதாவது வந்து வசனத்தைப்படி தன்னை காத்து கொண்டதுனால என்ன அந்த வசனத்தைப்படி தன்னை இது காத்துக்கொள்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். கண்டுபிடிக்கும் வரை என்றதுன்னா அந்த தொலைந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தியம் எந்த இதில் நம்ம வந்துட்டு எந்த கட்டளை மீறுறோமோ அதை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கும். அப்போ மனமான எதிர்கொண்டு வர்ற வரைக்கும் அதை நினைச்சது கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்டளையை நம்ம கைக்குள்ளன்னு பார்க்கும். அப்போ பார்த்துக்கிட்டு வந்துட்டு ஜாக்கிரதையாக தேடணும்னா ஜாக்கிரதைன்னா ஆவியில் அனலாக இருக்கிற விதத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்துட்டு தீவெட்டிருக்காங்க. தீவெட்டிங்கிறது ஒரு அனல் கொண்ட விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அவங்க வந்து சத்தியத்தை வந்துக்கிட்டு எப்போவுமே நினைச்சுதாங்க கையில் வச்சுருக்காங்க, கட்டளை விளக்க வச்சுருக்காங்க. அதனால் மணவாள் வந்து இரவு டைமில் வராரு, வந்ததுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போகிறான்னு பார்க்கும். இதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து மணவாளை எதிர்கொள்ள வரமுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க நினச்சிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்காருன்னு பார்க்கும். இதை தான் அவங்ககிட்ட ஓமை விதமாக அவங்க சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த பாடத்தில் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு 10 வெள்ளிக்காசு தான் அவங்களுக்கு 10 கட்டளை அடையாளமாக இருந்துச்சுன்னு பார்க்கும். ஒரு கட்டளை மிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுங்கிற விஷயம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஜனங்களை வந்துட்டு கட்டளையை வந்துட்டு கைக்கொள்ள முடியல. அதனால் நித்திய ஜீவனை யாருமே அவங்க பெற்றுக்கொள்ளலை. நம்ம ஆண்டவரை இயேசுதான் பெற்றுக்கொண்டான்னு பார்க்கும். அந்த நியாயப்பிரமாணத்தை யார் தான் வந்துட்டு முழுமையாக ஃபில்ஃபில் பண்ணாலும் நம்ம ஆண்டவராக இயேசுதான் பண்ணியிருக்காரு. அதை சொல்றாரு, என்னில் குச்சம் உண்டோ நீங்கள் குச்சம் சாட்டாங்கிறான விஷயத்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட கேட்குறாரு. வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை வந்து அழிக்க வந்தேன் எண்ணாதிருங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றிருக்கிறது தான் வந்தேன் இருக்காரு. அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் வந்து நிறைவேற்றினாருங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அப்போ புதிய சிருஷ்டி நமக்கு வந்துட்டு இந்த 10 வெள்ளிக்காசு எதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னா 10 வெள்ளிக்காசுங்கிறது வந்துட்டு என்ன 10 வெள்ளிக்காசுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்மளுடைய கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு போதனையை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்கு பார்க்கும். 10 வெள்ளிக்காசு என்றால் என்னென்னா அது வந்துட்டு ஆவியின் கனிகளை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 படிக்கலாம். கலாத்தியர் அதிகாரம் 5 வசனங்கள் 22 மற்றும் 23. ஆவியின் கனியோ அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. போதும் பார்க்கும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இப்படிப்பட்ட விரோதமாக பிரமாணம் ஒன்றுமில்லை. பிரமாணம்னா நியாய பிரமாணம் இதுக்கு விரோதமாக இல்லைன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ இந்த ஆவியின் கனிகள் இந்த இந்த 9 கனிகள் உள்ள வாழ்க்கை, இது 9 கனிகள் சொல்கிறது 9 வெள்ளிக்காசு கூட நம்ம சொல்லலாம்னு பார்க்கும். இந்த சத்தியம் இந்த வெள்ளிக்காசுங்கிறதான இந்த சத்தியம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு அந்த 10 கட்டளை நமக்கு அந்த 10 கட்டளை இருந்தது, இந்த கட்டளை கூட நம்ம அடங்கிரும் பார்க்கும். இந்த குணலட்சணம் இருந்துச்சுன்னா என்னது, அந்த 10 கட்டளையே நம்ம ஃபில்ஃபில் ஆகிறதுக்கு சமம் பார்க்கும். இந்த ஆவியின் கனிகள் 9 நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம இந்த 10 கட்டளையே நிறைவேறதுக்கு சமம்னு இருக்கும் பார்க்க. அதை தான் இந்த பிரமாணத்துக்கு ஒன்றும் இல்லை. இந்த பிரமாணம்னா இந்த நியாய பிரமாணத்துக்கு ஒன்றும் இல்லைங்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ அங்கே 10ன்னு சொல்லப்பட்டிருக்கல, இங்கே 9 சொல்லப்பட்டிருக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி கூட வரலான்னு பார்க்கும். அந்த கட்டளையில் பிரதான கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கட்டளை என்னென்னா, என்னை இன்று வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் அதுக்கு பூமியிலும் தண்ணீரில் யாதொரு சுரூபத்தையாயிலும் விக்கிரகத்தையாலும் நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பட்டிருக்கும் பார்க்கும். முதலாவது கற்பனையை நம்மளுடைய பிதாவை தேவனும் அவர் குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமஸ்கரிக்கிற விதத்தை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லப்படுது. விக்கிரகனை கூடாதுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா முதலாவது என்ன கற்பனை பார்த்தீங்கன்னா, 9 கனிகள் நம்மகிட்ட இருக்குது. அந்த முதலாவது ஒரு கனிகள் எதை அடையாளப்படுத்துன்னா, ஒன்றான மீதாயின உண்மையும் அனுப்பின இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் இருக்கும். அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும்னா முதலாவது கற்பனை பிதாவை தேவனும் ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொள்ளணும்னு பார்க்கணும். அந்த ஏற்றுக்கொண்டா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கற்பனை அது 2வது 9 எடுத்தது இந்த ஆவியின் கனிகள் சொல்லப்பட்ட இந்த குணலட்சணம் இருக்கு. இது இருந்தாலும் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, மனவாட்டியாக நம்ம மாற முடியுங்கிறான்னு சொல்லப்படுது பார்க்கும். யோவான் 17:3 வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 17 வசனம் 3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த 10 கட்டளையை கடைபிடிக்கணும் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ புதிய ஏற்பாடில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் முதலாவது கற்பனை என்ன, பிதாவாய் தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 9 குணலட்சணம் ஆவியின் கனிகள் 9 குணலட்சணம் நமக்குள்ள இருந்தால் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட எந்த பிரமாணம் நம்ம கைக்குள்ள தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே எந்த 9 கனிகளையும் ஃபில்ஃபில் ஆகிரும் அங்கே விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் மணவாளன் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம இதை அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு பார்க்கும். ஓசியா 2:19 படிக்கலாம். ஓசியா அதிகாரம் 2 வசனம் 19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அப்போ என்ன நித்திய விவாகத்துக்குன்னு நினைக்கிறாரு அவர் நம்மளை நியமித்து கொண்டிருக்கிறான் இருக்கு. அப்போ நித்திய விவாகங்கிறதா என்னன்னா அவர் பரலோக ராஜ்யத்தை அதை அடையாளப்படுத்த பார்க்கும். நித்திய விவாகம்ங்கிறதா விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்தியங்கிறது அழியாமை இதை அடையாளப்படுத்த பார்க்கும். இந்த அழியாமைக்குள்ளே நினைக்கிறது அவர் நம்மளை கொண்டு போகிற விதத்தை சொல்லப்படுறது பார்க்கும். விவாகங்கிறத என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு திருமண காரியத்தை இதை அடையாளப்படுத்த பார்க்கும். மணவாளனோடு சேர்ற விதத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொண்டேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமான இரக்கத்தினாலும் உன்னை எனக்கு நியமித்து கொண்டேன். அப்போ நித்திய விவாகத்துக்கென்று அப்போன்னா நித்திய ஜீவனுக்கென்று என்ன பண்ணுறாரு அவர் நமக்கு அவர் நியமித்து கொள்கிறான்னு பார்க்கும். அப்போ நித்திய விவாகத்துக்கென்றுன்னா ஒரு ஸ்திரீ தாயின் வீட்டில் 20 வருஷம் இருக்காங்க, ஆனால் கணவனார் வீட்டில் 40 வருஷம் அவரோட குடும்பம் நடத்துகிறாங்கன்னு பார்க்கும். அப்போன்னா அவங்களோட வயது 60 வயதுன்னு பார்க்கும். அப்போ யாரோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா கணவனாரோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அவருடைய வாழ்க்கையை அவங்க அனுபவிக்காமல் பார்க்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை யாருடைய ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போக முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம மணவாளனை ஏற்றுக்கொண்டாதான்
அவர் வந்து நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம போக முடியுன்றிருக்கு. நித்திய விவாதத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமான இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக்கிட்டேன். அப்போ எதன் மூலமாக தான் நம்மளை வந்துக்கிட்டு அவர் இது பண்ணுறாருன்னா, நீதி நியாயம் இரக்கம், அதுக்கப்புறமா உருக்கமான இரக்கத்தினால வந்துட்டு அவனை நினைச்சிடாது உன்னை எனக்கென்று நியமித்து கொண்டேன். அப்போ நம்மளுடைய சுயசித்தத்தினால் நம்ம வந்து போக முடியல. அவர் நீதி நியாயம் கிருபை உருக்கமான இரக்கத்தினால தான் அவர் நினைச்சிடா நியமித்து கொண்டார் பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்களை 10 வெள்ளிக்காசை கொண்டு நினைச்சிடா பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சிடாது அந்த ஸ்திரீயை வந்துக்கிட்டு மீட்டு கொண்டாங்க அங்கே மலவான்னு. ஆனால் நம்ம மலவான எப்படி நம்மளை மீட்டு கொள்றாருன்னா, நீதி நியாயம் கிருபை உருக்கமான இரக்கத்தினால உன்னை எனக்கென்று நியமித்துக் கொள்வேன். அதாவது நியமித்துக் கொள்வேன். எப்படி 10 காசு வெள்ளி கொண்டு அவங்க நியமித்தாங்களோ அதே மாதிரி இந்த கேரக்டர் மூலமாக அவர் வந்து நம்மளை நியமித்துக் கொள்றாரு. நீதி நியாயம் கிருபை உருக்கம் அப்படின்னா 4 குணநட்சத்தை வச்சு நம்ம நினைச்சது அவரை மீட்டு கொள்றாருங்கன்னு சொல்லப்படுதும் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 62 வசனம் 5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அப்போது பார்க்கும், வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியை மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்னை மகிழ்ச்சியாக இருப்பான் இருக்கும். அப்போ பார்த்து உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் அப்படின்னா மக்களுங்கன்னா 1,40,000 பேரை அடையாளப்படுத்துது. மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் நம்மளை மகிழ்ச்சியாக இருப்பார். அந்த மணவாட்டிங்கிறது நம்மளை இடைப்படுத்துது, மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடைப்படுத்துது. அப்போ தேவன் நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருப்பான்னு பார்க்கும். அப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கான்னா, அந்த மகிழ்ச்சிக்கு எப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறாருன்னா, ஒரு மணவாட்டியும் ஒரு மணவாளனும் எப்படி ஸ்நேகமாக இருப்பாங்களோ அந்த ஸ்நேகத்தில் தான் தேவன் நம்மளை இருக்காருன்னு பார்க்கும். அந்த மக்களுங்கிற யாருன்னா 1,40,000 பேரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கடைசி ஒரு வசனம் படித்து முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 19:7 படிக்கலாம். வெளிப்படுத்துதல் அதிகாரம் 19 வசனம் 7. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். போதும்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்லப்படுது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுதான் சொல்ல கேட்டேன். அப்போ வந்து ஆட்டுக்குட்டியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனைவி யார் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அடையாளப்படுறது, அந்த 1,40,000 பேர். அப்போ சந்தோஷப்பட்டு களி கூறுவோன்னா துதி செலுத்த கடவுன்னா அப்போ வந்து அவர் எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொள்வராக நம்ம இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதாவது பழைய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த மணவாட்டிக்குரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அவங்க அல்லல் தட்டிட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்க கொடுக்கப்பட்ட 10 வெள்ளிக்காசான சத்தியத்தை வந்துட்டு நிறைவேற்றல. அதனால் வந்துட்டு அவங்க தள்ளிவிட்டான்னு பார்க்கும். அந்த 10 வெள்ளிக்காசு எதுக்கு நல்லாட்டம் மாத்திரம்னா அந்த ஆவியின் கனி 9 அடையாளப்படுத்துது. ஒன்று வந்துக்கிட்டு அவர் பிதாவாய் தேவன் இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. அவரை அறிந்து கூட தான் நமக்கு நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அவர் பிதாவாய் தேவனையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெத்தியிலே வந்துக்கிட்டு தரித்து கொள்கிற விஷயம்னு பார்க்கும். அதை நம்ம வந்துட்டு வெளிப்படுத்தல் 14:1 படித்தோம்ல, அந்த 1,40,000 பேரில் நெத்தியில் யார் பேர் இருக்கா, பிதாவின் நாமம் இருக்கு. அப்போ பிதாவின் நாமம் நெத்தியில் இருக்கணும். அந்த 9 குணலட்சணம் இருக்குல்ல, அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த நெத்தியிலே அந்த வெள்ளி காசுகள் இருக்குன்னு பார்க்கும். அந்த வெள்ளி காசு என்னது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்காசு பிதாவாகி தேவனும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், மற்ற 9 வெள்ளிக்காசு என்னென்னா 9 குணலட்சணமும் நம்ம சிந்தையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம் தான் என்ன செய்யப்படுதுன்னா நம்ம ஒரு மணவாட்டியாக மாற முடியும். விஷயத்தை தான் இந்த ஓமை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து தருதுன்னு பார்க்கும். இந்த ஓமை கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணவாட்டியை மாறணும்னா இந்த 9 குணலட்சணமும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாய் தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ள 10 அந்த வெள்ளிக்காசுக்கு நிலாட்டமாக இருக்கும். இதுதான் அந்த ஓமையினுடைய வந்துட்டு கருப்பொருளாக இருக்குன்னு பார்க்கும். இவனுடைய பொறுமையை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.